சென்னையின் பரபரப்பான நகர வாழ்க்கையில் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்த இரு மனங்கள் அருண் மற்றும் மீரா ஒருவரை ஒருவர் அறியாமலேயே விதியின் மென்மையான நூலால் கட்டப்பட்டுக் கொண்டிருந்தன. அருண் ஒரு மென்பொருள் பொறியாளர். வேலைக்குப் பின் வீட்டுக்குச் செல்வதைத் தவிர வாழ்க்கையில் பெரிதாக ஆர்வம் இல்லாதவன். மீரா அதே நிறுவனத்தில் யூஎக்ஸ் டிசைனர். அவள் சிரிப்பில் ஒரு குழந்தை மனமும் பேசும் வார்த்தைகளில் ஒரு ஆழமான எண்ணமும் இருந்தது. முதலாக அவர்கள் சந்தித்தது ஒரு குழு கூட்டத்தில். இந்த டிசைன் யோசனை அருமை என்று அருண் சொன்னபோது மீரா அவனை பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்பு அருணின் மனதில் ஏதோ ஒரு சிறிய அசைவை ஏற்படுத்தியது. அந்த நாளிலிருந்து காஃபி பிரேக், லஞ்ச் டைம், கிளையண்ட் மீட்டிங் எல்லாவற்றிலும் அவர்கள் உரையாடல்கள் தொடர்ந்தன. ஆரம்பத்தில் வேலை பற்றிய பேச்சு மட்டுமே. பின்னர் வாழ்க்கை, கனவுகள், குழந்தை பருவ நினைவுகள் என்று பேசத் தொடங்கினார்கள். மீராவுக்கு ஓவியம் பிடிக்கும், அருணுக்கு கவிதை எழுத பிடிக்கும். அருணுக்கு கவிதை எழுத பிடிக்கும். நீ ஓவியம் வரையா, நான் கவிதை எழுதுறே, நல்ல ஜோடியா இருக்கும் என்று அருண் சொன்னபோது மீரா சிரித்துக்கொண்டே, அப்படின்னா வாழ்க்கையிலையும் அப்படித்தான் இருக்கணும் என்றாள். அப்படின்னா வாழ்க்கையிலையும் அப்படித்தான் இருக்கணும். நாட்கள் சென்றன. அலுவலகம் மட்டுமல்லாமல் வெளியே காஃபி ஷாப், கடற்கரை என அவர்களின் உலகம் விரிந்தது. மீராவை காதலிக்க ஆரம்பித்ததை உணர்ந்தான். ஆனால் சொல்ல துணிவில்லை. மீராவும் அதே நிலைதான். ஒருநாள் மழை பெய்து கொண்டிருந்த மாலை இருவரும் அலுவலகத்திலிருந்து ஒன்றாக வெளியே வந்தார்கள். மழையில நனையறது பிடிக்குமா என்று மீரா கேட்டாள். நீ கூட இருந்தா எதுவும் பிடிக்கும் என்று அருண் சொன்னான் அறியாமலே. மீரா நின்று அவனை பார்த்தாள். மலைத்துளிகள் முகத்தில் விழ கண்களில் ஒரு உண்மை மின்னியது. அருண், நீ சொன்னது என்ன அர்த்தம்? அந்த நொடியே அருண் மனை திறந்தான். மீரா மன்கண் திறந்தான். அதன் பக்ஸா இறந்து அப்புளு தெரியாம இருந்தேன். மலை சாட்சியாக இரு மனங்களும் ஒன்றாயின. இரு குடும்பங்களும் வேறுபட்ட பாரம்பரியங்கள். அருணின் வீட்ல காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு. நம்ம சாதி நம்ம மரியாதை என்று அவன் அப்பா கேட்டார். அருண் தைரியமாக நின்றான். அப்பா, மரியாதை மனசுல இருக்கணும். மீரா நல்ல மனுஷி, அவளோட வாழ்க்கை வாழ்ன தயாராயிருக்கேன். மீராவுக்கும் சோதனைகள் இருந்தன. காதல் நல்லதுதான், ஆனா வாழ்க்கை வேற. இருவரும் விடாமுயற்சி காட்டினார்கள். காலம் எடுத்துக்கொண்டு பெற்றோர்களிடம் பொறுமையுடன் பேசினார்கள். மீராவின் பண்பு, அருணின் பொறுப்பு, இரண்டும் மெதுவாக குடும்பங்களின் மனதை மாற்றினார். ஒருநாள் அருணின் அம்மா மீராவிடம் சொன்னார், நீ என் மகளாயிருந்தா சந்தோஷமாயிருக்கும். அந்த ஒரு வாக்கியம் போதுமானது. மணப்பெண் உடையில் அருணை பார்த்து சிரித்தாள். அதே முதல் நாள் போல. இது காதல் திருமணம் என்று யாரோ சொன்னார்கள். இது நம்பிக்கையின் திருமணம் என்று அருண் நினைத்தான். இது புரிதலின் தொடக்கம் என்று மீரா உணர்ந்தாள். திருமணத்துக்குப் பிறகு வாழ்க்கை சவால்களால் நிரம்பியிருந்தது. வேலை அழுத்தம், பொறுப்புகள், சிறிய கருத்து வேறுபாடுகள். நாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணினோம் இல்ல என்று சண்டை வந்தாலும் மீரா சொல்வாள், அதுக்காகத்தான் இன்னும் அதிக பொறுப்பு என்று அருண் சிரித்து கொள்வான். காலம் சென்றது. அவர்களின் வீட்டுச் சுவரில் மீராவின் ஓவியங்களும் அருணின் கவிதைகளும் சேர்ந்தே இருந்தன. அவர்கள் வாழ்க்கை போலவே. அழகான காதல் திருமணம் என்றால் பெரிய சினிமா காட்சிகள் அல்ல. புரிதல், பொறுமை மற்றும் நீயும் நானும் சேர்ந்து எல்லாத்தையும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை. அருண் மற்றும் மீராவின் கதை அதைத்தான் சொல்லுகிறது.